ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கடலூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்தது வெள்ளம். சாத்தனூர் அணை வேகமாக நிரம்புவதால் திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. அரக்கோணத்தில் தடம் புரண்ட சரக்கு தொடர்வண்டியை மீட்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். குற்றாலம் அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விழுப்புரம் வீடூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு, கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. திருவண்ணாமலை வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கன்னியாகுமரி அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதால் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான 4 முக்கிய ஏரிகள் இன்று நிரம்பும் என அதிகாரிகள் தகவல். மனமுறிவு பெறவில்லை என்றாலும் சீதனங்களை திரும்ப கேட்கும் உரிமை பெண்களுக்கு உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்கும் வரை 50 விழுக்காடு சுங்க கட்டண சலுகை வழங்க சரக்குந்து உரிமையாளர்கள் கோரிக்கை. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.